செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசை கண்டித்து மதுரை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான விவரம். நிச்சயமாக பிரியங்கா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற பட்ஜெட் தொடரிலே தமிழகத்தை வஞ்சித்த மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். மதுரை பலகானத்தம் ரவுண்டானா பகுதியிலே மதுரை மாநகர் திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளபதி அவர்களுடைய தலைமையில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாக கூறி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்ட நிலையிலே தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மேயர் உட்பட முன்னாள் மேயர் குழந்தைவேலு உட்பட மாவட்ட மாநகர செயலாளர் மற்றும் திண்டுக்கல் லியோனி அவர்களும் கலந்து கொண்ட நிலையிலே எழுச்சியோடு இந்த திமுகவினர் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசு பட்ஜெட் ஒதுக்காத நிலையிலே அந்த வாசகங்கள் பொதிக்கப்பட்ட பதாகைகளில் ஏந்தியவாறும் தொழிலாளர் அணியினர் தொழிலாளர் கொடி மற்றும் திமுக கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆர்ப்பாட்டத்திற்கு அவர்கள் தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மத்திய அரசை கண்டித்து மதுரை மாநகர் சார்பாக தற்போது பட்ஜெட் ஒதுக்காமல் தமிழகத்தை வஞ்சிப்பதாக கூறி தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.